ஒரு உதாரணமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன, அதிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற படிப்பினைகள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனுஷன் வேறு யாரும் அல்ல, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆபிரகாம் தான். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் தான். நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாமை கர்த்தர் முதல்ல எங்க அழைத்தார் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? 12ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அழைத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் ஆண்டவர் அவனோடு பேசினார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பின ஸ்தேவான் மூலமாக கொடுத்த வார்த்தையில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை அழைச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 11ஆம் அதிகாரத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவனுடைய அழைப்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அவனை செப்பரேட் பண்ணார். என்ன சொன்னார்? நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். அவர்களோடு இருக்க விரும்பாதே என்ற வார்த்தை அங்கே நிறைவேறுதா? கவனிச்சிங்களா? உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு கடந்து போ. அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் புறப்பட்டு வர சொன்னவன் கூடவே அப்பாவும் புறப்பட்டார், கூடவே அண்ணனும் புறப்பட்டான், தம்பியும் புறப்பட்டான், சொந்த பந்தெல்லாம் புறப்பட்டுச்சு. ஆனால் ஆபிரகாம் சக்ஸஸாக அவருடைய ஓட்டத்தை முடித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நின்று போயிட்டார். ஒரு இடத்துல நின்று போயிட்டார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொன்ன? உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நீ நான் காட்டுகிற தேசத்துக்கு போனால், இனத்தோடு ஜனத்தோடு போனால் எங்கேருந்து போய் சேர முடியும்? ஏன்னா கட்டளையே கமாண்ட்மெண்ட்டே என்ன? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் உன் குடும்பம் மட்டும் வரட்டும் வெளியே, நீயும் சாரால் தான், அவ்வளோதான் அவனுக்கு இருக்குது. அதை விட்டால் வேலைக்காரங்க அவனுக்கு இருக்க கொஞ்சம் ஆடு மாடு, இவ்வளோதான். இதை மட்டும் நீ கூட்டிக்கிட்டு நீ தனியாக வா அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன ஆகிப்போச்சு? ஒரு பெரிய பட்டாளமே கிளம்பிருச்சு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ ஆபிரகாம் அவருக்கு கொடுத்த கட்டளை நிறைவேற்றினாரா கேட்டிங்கன்னா இல்லை. பாதியிலே வந்து நின்று போயிட்டார். எங்கே வந்து நின்றுட்டாரு? ஆறான்லேயே வந்து நின்றுட்டார். 11ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசியில் ஆறான்லேயே வந்து தங்கிட்டார். இப்போ கட்டளை அங்கேயே ஸ்டக்காகி நின்று போச்சு. சரியா? தரிசனம் அவிஞ்சு போச்சு, மறைஞ்சி போச்சு. சரிங்களா? பின்மாற்றத்தில் போயாச்சு. திரும்பவும் தான் 12ஆம் அதிகாரத்தில் 2வது அழைப்பு தான். 12ஆம் அதிகாரத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிற பகுதி வந்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் 2ஆம் விசை தரிசனமாகி தான் அவனோடு பேசுகிறத நம்ம வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க.